வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையார் நம்மளை. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா தமிழ் வருடப்பிழப்பு, சித்திரை மாதத்தில் பிறக்கிற தமிழ் வருடப்பிழப்பு. சரியா? அதில் மேசராசிக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிறோங்க. சரியா? இப்போ ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு உட்காந்துருக்காரு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் பேச்சு ஆயிடுவார். அது ஒன்று பார்த்துக்கிறங்க. 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று போயிடுவார். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வ அருள் உங்களுக்கு நல்லா இருக்கும். பணம் சார்ந்து வரவசூல் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரிக்கே நகை கடை வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழோட பிறக்கிற வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. இந்த ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வாங்கலாம். பட் இப்போ வீடு வாசலோ இல்லை சொத்து சுகம் வண்டி வாங்கணும், இது மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. அதில் இல்லை ரொம்ப கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடையை வரும். நீங்கள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்தை சந்திக்கிற சூழ்நிலையை கண்டிப்பாக கேது கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பணம்லாம் கட்டிவிட்டு அதில் நீங்கள் பத்திரம் பண்ண முடியாமல் சூழ்நிலை கொடுக்குற வேலையெல்லாம் செய்யும். சரியா? நீங்கள் 4ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் ராகு இணைவு கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்க தான் செய்யும். மனதில் ஒரு சில சஞ்சலங்கள் இருக்க தான் செய்யும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரியே கடந்து போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் நிதானமாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது ஏமாற்றங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது சொந்த ஜாதகத்தில் சந்திரதசையோ இல்லை சந்திரதசையில் ராகு புத்தியோ இல்லை ராகு தசையில் புத்தியோ போனால் அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருந்தேன். சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி உட்காந்துருக்கு. அந்த செவ்வாய் திசை புதன் திசை சனி திசை யாருக்காவது போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான பலனை கொடுக்கும். சரியா? ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு பெரிய கெடுதல் இருக்காது. பட் உங்களுக்கு சொந்த ஜாதகத்திலே அது மாதிரி ஒரு அமைப்பு அந்த கிரகம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் உட்காந்துருக்கு. சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்று உட்காந்துருக்கு 12ஆம் இடத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா விரயங்கிறது அதாவது வீடு சார்ந்த விஷயத்துலன்னு சரி, அதுவுமே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனோட 2ஆம் இடத்து அதிபதி ப்ளஸ் 7ஆம் இடத்து அதிபதி, உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி லக்னாதிபதி இல்லை 6ஆம் இடத்து அதிபதி. கடன் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சில விரயம் ஆகிற வேலையை கொடுக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பணத்தை நீங்கள் லாக் பண்ணி கடன் படுற சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.